பொது தமிழ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ங்க. சோ என்னன்னா மயங்கொலி எழுத்துக்கள். சோ நான் இங்க எழுதி போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காஞ்சா எழுதி போட்டிருக்காங்கன்னு நினைப்பீங்க. இதுல நம்ம மயங்கொலி எழுத்துக்களை பார்க்க போறோம். வாங்க மயங்கொலி எழுத்துக்கள் என்னன்றத பார்ப்போம். சோ பாருங்க, உச்சரிப்புல எது எதெல்லாம் சிறிதளவு மாற்றம் மட்டுமே கொண்டிருக்கும் அவதான் மயங்கொலி எழுத்துக்கள். சோ இங்க இருக்கிற 18 எழுத்துக்கள்ல 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். அந்த 8 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போமா? சோ பாருங்க, நா வருதா? இது என்னன்னு சொல்லுவோம்? நான் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? நான் சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே என்ன? நா அப்படின்ற சவுண்ட் தான் வருது. அப்போ உச்சரிப்புல சிறிதளவு தான் மாற்றம் வருது. இதுக்கு பேரு டாக்கு அப்புறம் வருவதால் இதுக்கு தன்னகரம் அப்படின்னு பேரு. சோ தாக்கு அப்புறம் இந்த நா வரதால இதுக்கு பேர் தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கு அப்புறம் இந்த நா வரதால இதுக்கு பேரு ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றுமே மயங்கொலி எழுத்துக்கள். அடுத்ததா பாருங்க, வேற என்ன மயங்கொலி எழுத்துக்கள் பாருங்க. லா, ழா, லா. அதாவது இது மேல் நோக்கு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மேல் நோக்கு? மேல் நோக்கி வளைந்திருக்கதால மேல் நோக்கு லகரம். இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு, இயல்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேமே கேட்டிருக்காங்க, இயல்பு லகரம் சொல்லுவாங்க. இது என்ன? தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு எழுத்து யகரம். எல்லாருக்குமே வாயில வரவே வராது. சிறப்பு யகரம். என்னது? சிறப்பு யகரம். அதால்தான் வாழைப்பழம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஒரு சிறப்பு எழுத்து. அடுத்துதான் இது என்ன? இது கீழ்நோக்கு லகரம். கீழ் நோக்கி அமைந்துள்ளதா? சோ இது மேல் நோக்கி அமைந்துள்ளது, இது கீழ் நோக்கி அமைந்துள்ளது. அப்ப கீழ்நோக்கு லகரம். மற்றொரு பெயர் பொது லகரம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த மூன்றுமே உச்சரிப்புல சிறிதளவு மாற்றம் தான் கொண்டிருக்கு. அதாவது நாக்கு மேல் நோக்கி வருடுவதால் இந்த எழுத்துக்கள் பிறக்கும். அப்ப இதுவுமே மயங்கொலி எழுத்துக்கள். அப்ப 3, 3 6 ஆயிடுச்சு. இன்னும் 2 என்ன சார் அப்படின்னு கேட்பீங்க. எங்க பாருங்க, இங்க ரா, இதுவும் ரா. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ராக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இடையின ரகரம். அதாவது இடையின எழுத்துக்கள் சொன்னா எரல வழல சொல்லுவீங்களா? அதனால இது வந்து இடையின ரகரம். அடுத்ததா இந்த ரா என்னது? இது வல்லின எழுத்துல வருமா? கசட தபர. அப்ப இது வல்லின ரகரம். ஓகேங்களா? மொத்தம் 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துக்கள்ல இருந்து கேள்விகள் எப்படி ஒண்ணா பொது தமிழ்ல கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.